தமிழகத்தில் சமீபமாக போதை மாத்திரைகள் கலாச்சாரம் அதிகரித்துள்ளது. கோவை மற்றும் நாமக்கல்லில் 2 கும்பல் பிடிபட்டுள்ளது. குறிப்பாக இவர்கள் அனைவருமே 25 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் கர்நாடகா மற்றும் சண்டிகரில் போதை மாத்திரையை 60 ரூபாய்க்கு வாங்கி அதை 300 ரூபாய்க்கு இங்கே விற்கிறார்கள். 6 மாத காலத்தில் 1 லட்சம் மாத்திரைகளை விற்றிருக்கிறார்கள். அதன் மூலமாக இவர்களுக்கு கிடைத்த தொகை என்றால் பார்த்தால் 3 கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது. போதை மாத்திரையை திரவமாக மாற்றி ஊசியாகவும் விற்பனை செய்கிறார்கள். கோவை மற்றும் நாமக்கல்லில் கல்லூரிகள் அதிகமாக இருப்பதால் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து இவர்கள் இந்த விற்பனை செய்கிறார்கள். இதனால் மாணவர்கள் வாழ்க்கை என்பது சீரழிவது நிச்சயம். ஏற்கனவே தமிழகத்தில் டாஸ்மார்க்கால் இளைஞர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் எதிர்க்கட்சிகளின் தீவிர எதிர்ப்பால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை கூட்டத்தை கூட்டி போதைப் பொருள் ஒழிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். காவல்துறை வேடிக்கை பார்த்து தூங்கிக் கொண்டிருக்காமல் கண்டிப்பாக தீவிரமாக நடவடிக்கை எடுக்கும் என்று தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.